ஃப்ரெண்ட்ஸ், இது இன்றைக்கி மார்னிங் எடுத்த வீடியோ. நான் லஞ்சுக்கு முருங்கைக்காவும் முட்டையும் போட்டு கிரேவி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான முருங்கைக்காவை எடுத்துகிட்டு மீதி முருங்கைக்காவை அப்படியே பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா முருங்கைக்காய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சைட்லேயே நான் டீயுமே போடுறதுக்காக அடுப்பில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 முட்டையை எடுத்து நான் வேக வச்சுருக்கேன். ஒரு முட்டையை நான் ஆம்லேட் போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த முருங்கைக்காவும் முட்டையும் போட்டு பண்ணக்கூடிய குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது குழம்பு மாதிரி தண்ணியாக வைக்காமல் கொஞ்சம் கட்டியாக கிரேவி மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டையுமே நம்ம அவிச்சிட்டு அதை ஒரு 4 பக்கமும் லைட்டாக கத்தி வச்சு கீறி இதுக்குள்ளாடி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த முட்டைக்குள்ளாடி அந்த குழம்புல உள்ள காரம்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும். நான் தாளிக்கும் போது கருவேப்பிலை போட மாட்டேன், லாஸ்ட்டு தான் போட்டு மூடி வச்சுருவேன். அந்த மனம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கோவக்காய் தான் நான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். இந்த காம்பினேஷன் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள். லாஸ்ட்டு எங்கள் அம்மா கொடுத்து விட்ட நார்த்தங்காய் ஊறுகாவும் இருந்துச்சு, அதையுமே வச்சு